ஹல்லேலூயா. ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்தில் நான் தியானத்திற்காக எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராயிருக்கிறபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகளெல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள் போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனேயே அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. ஹல்லேலூயா. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்து விட்டு அவர் வரும்பொழுது ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அவனுடைய பெயர் லேகியோன் என்று சொல்லுகிறான். மூல பாஷையில் லேகியோன் என்று சொல்லுவதற்கு ஒரு அழகான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோம படையில் போர் வீரர்களான முதன்மையான 3000 போர் வீரர்களை லேகியோன் என்று அழைத்தார்கள். அதாவது ஆர்மியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 3000 பேர்லேருந்து 6000 ஜனங்களை அவர்கள் லேகியோன் என்று அழைத்தார்கள். அதனால தான் இந்த மனுஷன் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இயேசுவை பார்த்து, நான் ஒருவன் அல்ல, நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். மனுஷன் ஒரு ஆள் தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஏறத்தாழ 3000 6000 அசுத்த ஆவிகள் கொண்ட மனுஷனாக இருந்தான். ஏனென்றால் அன்றைக்கு ரோம படையில் அந்த முதல் யுத்தத்தில் போகும் பொழுது முன்னாடி இருக்கிற 3000 6000 ஜனங்களை அவர்கள் லேகியோன் என்று அழைத்தார்கள். இவன் மிக அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மனுஷன் அல்ல, நீ நினைக்கிறது மாதிரி நான் தனிமையானவன் அல்ல, பார்க்கறதுக்கு தான் சிங்கிளாக இருக்கிறான், நான் எனக்குள்ளே ஏறத்தாழ 1000 கணக்கான அசுத்தாவிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இன்றைக்கி நம்ம பார்க்க போனால் இப்படி தான் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதெல்லாம் ஒரு திசையில் வர்றதில்லை. எங்கெல்லாம் திரும்புகிறோமோ அங்கெல்லாம் இன்றைக்கி பிரச்சனைகளை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். சில நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்னு நினைக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம்னு நினைக்கிறோம், அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளே வர ஆரம்பிக்கும். நம்ம கர்த்தரை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முட்டங்கால் போட்டு ஜெபிக்கிறோம்னு நினைக்கும் போது தான் வாழ்க்கையில் பிரச்சனையே வர ஆரம்பிக்கும். ஒரு முறை ஒரு கதையை வாசிக்கும் பொழுது மிக அழகான ஒரு காரியம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முடிவு பண்ணுறான், எப்படியாவது இன்னைக்கு இரவு நேரத்தில் 9 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அப்போ அன்னைக்கு தான் முதல் முறை வீட்டில் வந்து உட்காந்துட்டு 9 மணிக்கு ஜெபிக்க போகிறான். ஜெபிக்கும் பொழுது அப்போ தான் வீட்டில் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. 9 மணிக்கு தான் வீட்டில் சாப்பாடு இல்லை, அது இல்லை, மாவு இல்லை, அது இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு பயங்கர பிரச்சனை. யோசித்தான், இனி வீட்டில் உட்காந்தா ஜெபிக்க முடியாது, எங்கேயாவது போய் உட்காந்து ஜெபிப்போன்ட்டு அடுத்த நாள் முடிவு பண்ணுறான். வீட்டு பக்கத்தில் அழகான ஒரு பார்க் ஒன்று இருக்கிறது, அந்த பார்க்கில் போய் ஜெபம் பண்ணுவோன்ட்டு போகிறான். ஸோ அங்கே போனால் சரியாக 8 மணிக்கு போய் உட்காந்துட்டா 9 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறான். இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு முட்டங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபத்தை தொடங்கி 5 நிமிஷத்தில் ஒரு மனுஷன் சத்தம் போடுறாரு, நல்ல சூடான சிக்கன் பிரியாணி இருக்குது, வேணுமா அப்படின்னு கேட்குறார். இவன் இருதயம் 2 பக்கமாக திசை திரும்புகிறது. வீட்டில் தான் பிரச்சனை நினச்சிட்டு இங்கே வந்தால் இங்கே பிரியாணிக்காரன் ஆசை காட்டுறானே, சரி இன்றைக்கி வாங்கி சாப்பிடுவோன்ட்டு ஆசையில் வாங்கி சாப்பிட்டுட்டார். அன்றைக்கி ப்ரேயரும் இல்லை, ஜெபமும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் முடிவு பண்ணுறாரு, சரி பரவாயில்ல, நாளைக்கு நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு அல்லது காதுகளை மூடிக்கொண்டு அந்த இடத்துல போய் உட்காரோன்னு முடிவு எடுக்கிறார். போய் உட்கார்ந்து இருக்கிறார், கண்ணையை மூடிட்டார், காதையை மூடிட்டார், ஜெபிக்கலான்னு ஜெபிக்கும் போது இருதயம் சொல்லுது, அந்த பிரியாணி மனுஷன் நல்லா கமகமன்னு பிரியாணி வச்சிருப்பானே, அந்த பிரியாணி வாங்கி சாப்பிடலாமன்னு இருதயம் பேச ஆரம்பிக்குது. இந்த மனுஷனுக்கு புரியவே இல்லை, அடா பாவமே, வீட்டில் உட்கார்ந்தாலும் ஜெபிக்க முடியலை, ரோட்டில் வந்தாலும் ஒரு பக்கம் பார்வையில் நம்மளால் சாப்பிட முடியலை, காது கேட்டால் ஜெபம் தடைபடுகிறது. இன்றைக்கி இருதயம் நம்ம விட்டு வைக்க மாட்டேங்குதே. இன்றைக்கி எங்கே திரும்பி பார்த்தாலும் ஜெபத்துக்கு தடை வருகிறது, ஆராதிக்க தடை வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். எப்பேற்பட்ட போராட்டம், லேகியோனை போல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய ஒரே ஒரு வார்த்தை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. லேகியோனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். அங்கே உட்காந்து பெருசாக ஒன்றும் ஆண்டவர் பேசவே இல்லை. லேகியோனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை
அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை, லட்சக்கணக்கான அசுத்த ஆவிகளை ஒரே ஒரு வார்த்தை மாற்றக்கூடுமே. ஆனால் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற பலவிதமான வியாதிகளாக இருக்கலாம், ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கலாம், பல காரியங்களுக்கு நீங்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கலாம், லேகியோனை போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு ஒரு வார்த்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டுமானால், இன்னைக்கு பார்க்குறோம், எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை தான். உலகத்தில் ஒரு பக்கம் பார்த்தா, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு பயங்கரமான வைரஸ், கொரோனாவை விட 40 மடங்கு அதிக வீரியம் கொண்ட ஒரு வைரஸ் இன்றைக்கு அமெரிக்காவில், இஸ்ரேலில், ஜெர்மனியில் பரவி கொண்டிருக்கிறது. இது கொரோனா விடவும் 40 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அடுத்த லாக்டவுன் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்று சில விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் மனுஷ வாழ்க்கையில் வியாதி, வறுமை, பிரச்சனை, குடும்ப போராட்டம், கஷ்டம், நெருக்கம் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஃப்ரஸ்ட்ரேஷன், பிரச்சனை, இதனால ப்ரெஷர், மனுஷனுக்கு வியாதி பெருக்கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் உன்னோடு பேசுவாரே. ஆனால் இன்றைக்கு நீ செய்ய வேண்டிய வழியில் கரெக்டாக வந்துட்டீங்கன்னா, தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை வேகமாக இருக்கிற நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அதே மார்க் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனேயே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடினது. முதல் அனுபவம் மிக அழகாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் மேட்டிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாங்கள் யார் தெரியுமாயா? நாங்கள் எந்த குடும்பத்தில் உள்ளவங்க தெரியுமா? எங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா? எங்கள் தாத்தா பாட்டி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் ஒருவரை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். அந்த ஒருவர் யாருன்னா, நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற அந்த பரலோக ராஜாவை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்ட முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பூவை போல மனுஷன் மலருகிறான். வாழ்க்கை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஆனால் அடுத்த நாள் காலில் பூ வாடி போகிறது. இதே போல தான் மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு செழிப்பாக இருந்தது போல இருக்கிறாங்க, நாளைக்கு என்ன நடக்குமோ கேள்விக்குறிதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு லேகியோனை போன்ற பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான பிரச்சனை, எங்கே திரும்பி பார்த்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டுமானால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், இந்த வசனம் மிக அழகான ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. தேவனுடைய வார்த்தை வந்தவுடனே, தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தை வந்தவுடனே, அந்த லேகியோனுக்குள்ள இருந்த ஏறத்தாழ 3000 6000 பிசாசுகள், அவைகள் அந்த மலையின் மேட்டிலிருந்து கடலுக்குள் பாய்ந்து வந்ததாம். அந்த மேட்டிமையை விட்டு இறங்கி வந்ததாம். இன்றைக்கு யாரு தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீ மேட்டிமைகளை நான் கலற்றி வைக்கிறேன்ப்பா, பெருமைகளை கலற்றுகிறேனப்பா, ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற நான் வீணான பேச்சுகள், உயர்வான பேச்சுகளை உயர்த்தி என்னை தாழ்த்த விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று யாரு தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நிச்சயமாக தேவ ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகான இந்த சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது உசியா ராஜாவை குறித்து பார்த்தோம். பெருமை, மேட்டிமை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 16 வயசுல ராஜாவாக மாற்றப்பட்டான். சகரியாவுடைய நாட்களில் வார்த்தைகளை கேட்டான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. நான் யாரு தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்ந்தவன், நான் தான் ராஜா, நான் எது வேண்டுமாயிலும் செய்யலாம் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே கடந்து வந்தது. கடந்து வந்த காரணம் கடைசியில் எப்படி முடிந்தது தெரியுமா? தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, ஆரோனுக்கும் குடும்பத்திற்கும் கொடுத்த காரியங்களை இவன் செய்ய ஆரம்பித்தான். மேட்டிமையினால செய்ய ஆரம்பித்தான். தேவன் சாபத்தை அவன் மேலே வர பண்ணினான்.
தேவன் சாபமான காரியத்தை அவன் மேலே வரப்பண்ணினார். குஷ்டரோகம் பிடித்தவனாய் மறிக்கிற வரை அவன் ஊருக்கு வெளியே ஒதுக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ராஜாவுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் முடிஞ்சு போச்சு. ராஜாவாக வாழ்ந்திருக்க வேண்டியவன், ராஜாவாக செல்வ செழிப்பாக சீமானாக அந்த அரண்மனைக்குள்ள அவன் சந்தோஷமாக வாழ்ந்திருக்க வேண்டியவன், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான பெருமை என்கிற பிசாசு அவனுக்குள்ள இருந்தபடியா அவனுடைய வாழ்க்கை முடிவில் அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இன்றைக்கு வசனம் சொல்லியிருக்கிறது, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் அசிங்கமாக இருக்கலாம், ஆரம்பம் குப்பையில் இருந்திருக்கலாம், ஆரம்பம் இந்த உலகத்திற்கு ஏளனமாக பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற அப்படிப்பட்டவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய முதல் காரியம், ஆண்டவரை எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட போறதில்லப்பா, ஆண்டவரை எந்த சூழ்நிலை குறித்து மேன்மை பாராட்ட போறதில்லை. நீர் கொடுத்த ஆஸ்தி அந்தஸ்து பணபலன் எல்லாவற்றையும் உமக்காக நான் கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்று உடைத்து தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த லேகியோனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அன்றைக்கு அவனை விட்டு வெளியே போனது. அந்த லேகியோன் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டான். இன்றைக்கு உங்களை புதிய மனுஷனாக மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 145:14 மிக அழகாக சொல்லியிருக்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உலகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு உலகத்தால் ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி மாறிவிட்டது என்று கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேடுகிறதை உனக்கு அவர் கொடுக்க வேண்டுமானால், நீ விரும்புகிறதை அவர் உனக்கு செய்ய வேண்டுமானால் மனமேட்டிமை விட்டுட்டு தாழ்மையை தேடுங்க. இன்னைக்கு மனுஷன் தாழ்மையாக வாழ விருப்பம் இல்லை. இன்னைக்கு தாழ்மைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் எல்லாவற்றையும் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற முதல் ஒரு குணாதிசயம், மேட்டிமையை விட்டு தாழ்மையை எதிர்பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து செல்லும்படியாக விரும்ப அதே வசனத்தை 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க போகிற மார்க் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடுத்த பகுதி விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முதல்ல பார்க்குறோம், இந்த லேகியோன்னு சொல்லும்போது ஏறத்தாழ 3000 6000 பேரை அந்த ரோம படையில் குறிப்பிடுகிறார்கள். இந்த பிசாசுகள் இவனுக்குள்ளே இருந்ததாக வேத புஸ்தகம் கற்றுத்தருகிறது. முதல்ல அந்த பிசாசு அவனை விட்டு போக வேண்டுமானால், அசுத்த காரியங்கள் அவனை விட்டு போக வேண்டுமானால் முதல் செய்த காரியம் அந்த உயர்வான இடத்தை விட்டு கீழே வந்தான். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, கடலில் பாய்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் என்கிற அனுபவத்திற்கு வேத புஸ்தகம் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை கற்றுத்தருகிறது. எரேமியா 5ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிக்க கேட்கும் பொழுது, எரேமியா 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாகிய சமுத்திரத்தின் மணலை எல்லையாக வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது சமுத்திரத்துக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஒரு லிமிட் எல்லாவற்றிற்கும் வைத்திருக்க வேண்டும், ஒரு எல்கையை வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இப்போ ஃபோனில் பேசுறதெல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சந்தோஷமாக பேசுகிறோம். 5 மணி நேரம் 6 மணி நேரம் நண்பர்களோடு கூட டைம்லெஸ்ஸாக லிமிட்லெஸ்ஸாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு லிமிட்டை செட் பண்ணணும். இன்னைக்கு தானியலை குறித்து பார்க்கும் பொழுது தானியல் ஒரு காரியத்தை மிக அழகாக பதிவு செய்கிறார். ராஜாவோடைய சாப்பாடை அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தானியல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த சாப்பாடு தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்திற்கு இது தடையாக மாறுமே, ஆனால் இதை நான் லிமிட் பண்ணுறேன், இது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதை அவர் தள்ளி போடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் செல்ஃபோனில் பண்ணுற காரியம் உமக்கு பிரியந்தானா? நான் யூடியூப்பில் பார்க்குற காரியம் பிரியம் தானா? இல்லை நான் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது உமக்கு பிரியம் தானாப்பா? நான் செய்கிறது கரெக்டானா? நான் லிமிட் வச்சுருக்கிறேன்னா? அல்லது பைபிள் வாசிக்க லிமிட் வச்சுருக்கிறேன்னா? ஜெபிக்க லிமிட் வச்சுருக்கிறேன்னா? தேவ சமூகத்தில் கேட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை கழுவும் என்று யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற வேத புஸ்தகத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வாசிக்கும் பொழுது
ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அந்த வசனங்களில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிற நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், இந்த சிலையை நீ வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் ஒரு லிமிட்டை வச்சிருக்கிறாங்க. என்னுடைய தேவனை தவிர, யெகோவா தேவனை தவிர, தாயின் கருவிலை தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்த தேவனை தவிர மனுஷனை வணங்குவது எனக்கு நல்லதல்ல என்று சொல்லி ஒரு லிமிட்டை செட் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நெருக்கினாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் வணங்காமல் போனால் என் தலை துண்டா போனாலும் பரவாயில்ல, அந்த சிலையை நான் வணங்கவே மாட்டேன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டேன். லிமிட் வைத்தார்கள். இன்னைக்கு கடலுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, கடலுக்கு கரை ஒரு எல்லையாக இருக்கிறது போல கடல் என்கிற அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் இன்றைக்கு நமக்கு ஒரு லிமிட் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வேணும். ஃபோன் யூஸ் பண்ணுறதுல லிமிட் வேணும், பேசுறதுல லிமிட் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போறதுக்கான ஒரு காரணம் என்னவென்று பார்த்தால் அதிகப்படியான பேச்சு, அதிகப்படியான காரியங்கள், லிமிட்லெஸ். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற ஒரு எல்லை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்க 4 செவரை தாண்டி வெளியே தெரியக்கூடாது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கிற போராட்டம் புருஷன் மனைவி தவிர வெளியாட்களுக்கு தெரியக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், யூ வாண்ட் டு கீப் எ லிமிட் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில ஒரு எல்கை வைத்திருக்க வேண்டும். எத்தனை பேரை வீட்டுக்குள்ள விடலாம்? எத்தனை இன்னைக்கு பாருங்க, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆண்டவர் ரொம்ப அழகாக படைத்தார். ஆனால் எப்பொழுது 3வது மனுஷன் லிமிட்லெஸ்ஸாக உள்ள வந்தானோ, இந்த ஏவாள் சொல்லியிருக்கணும், நோ, இது ஆண்டவருக்கு பிரியமல்ல, நான் பேசுவது ஆண்டவருக்கு பிரியமல்ல, எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் பார்ப்பான் என்கிற ஒரு பயம் அவளுக்குள்ளே இருந்திருக்குமே, ஆனால் இந்த உலகம் கரைப்படைந்து போயிருக்காது. அவள் விட்டுட்டா, லிமிட்டை விட்டுட்டா, எல்கையை விட்டுட்டா, சாத்தானுக்கு இடத்தை கொடுத்தால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஏதேன் தோட்டம் கரைப்பட்டு போனது, நாசமாக போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, எதிர்காலத்தை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இன்னைக்கு லிமிட்டோட வாழும். ஆண்டவரை, நான் பேசுறது ரொம்ப லிமிட்லெஸ்ஸாக இருக்குன்னா குறைச்சிட்றேன்ப்பா. ஆண்டவரை, நான் செய்கிறது இது லிமிட்டாக இருக்கணும்னா குறைச்சிட்றேன் தகப்பன, என்னை ஆசீர்வதியும் என்று யார் தேவ சமூகத்தில் கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நிச்சயமாக சொல்கிற வருகிற நாட்களில் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீ நினைக்கிற எல்லாவற்றையும் உனக்காக செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிற கடைசியான ஒரு காரியம். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. முதலிருந்து வாசிப்போம். அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டன. 3வது ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யோனாவை குறித்து வாசிக்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவை பார்த்து, அப்பா, நினிவேல இருக்கிற ஜனங்களுக்கு நீ பிரசங்கம் பண்ண வேண்டும். அங்கே இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பாவமான வழியில் வாழ்கிறாங்க. யூ வாண்ட் டு செட் யுவர் ரூட் டுவர்ட்ஸ் நினிவே. உன்னுடைய வழியை நினிவேக்கு நேராக திருப்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த யோனா யோசிக்கிறான், ஒருவேளை நினிவே போனால் என்னை அடிச்சிருவாங்களோ கொன்னுருவாங்களோன்னு பயத்தோட தர்ஷீஷுக்கு தன்னுடைய கப்பலை அவன் தயாராக்குகிறான். தர்ஷீஷுக்கு போகிற கப்பலில் ஏறி உட்கார்றான். இப்போ கப்பலில் பயங்கரமான அலை வீச ஆரம்பிக்கிறது. நடு கடலுக்குள்ளே, நடு ஆழத்திலே பயங்கரமான கடல் காற்று வீச ஆரம்பிக்கிறது. கடல் இந்த படகு அமிழ் ஆரம்பிக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ தான் ஒரு கேப்டன் முடிவெடுக்கிறாரு, சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். சீட்டு குலுக்கி போடுறாங்க. போடும் பொழுது நம்ம ராஜாவுடைய பேர் வருது. சந்தோஷமாக அடித்தட்டில் உட்காந்து தூக்கிட்டு இருக்கிறார். இப்போ இவருடைய பேர் வருது, யோனான்னு பேர் வருது. எடுக்கிறாங்க, பார்த்தாங்க, அவரை தூக்கி அந்த கடலுக்குள்ளே போட்ட உடனே அசைந்து கொண்டிருந்த கப்பல், அமிழ்ந்து போக வேண்டிய கப்பல் மறுபடியும் எழும்பி நின்றதாம். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் வைத்திருந்த அந்த வழியை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் செல்ல ஆரம்பித்தான். எனக்கு 3வது அனுபவம் கடலில் அமிழ்ந்தது என்று சொல்ல போனால் நாம் தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய காரியம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒருவேளை உங்களை விட்டு திசை மாறி போயிட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன்னா, இன்னைக்கு உங்கள் பாதையில் வர விரும்புகிறேன்ப்பா, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன். வசனம் சொல்லியிருக்கிறது, இதோ வாசல் படியில் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே, அவன் இருதயத்திற்குள்ளே, குடும்பத்தில் நான் அசைவாட வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டிய காரியம், ஆண்டவரை ராங் ரூட்ல போக நான் விரும்பலப்பா,
ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத வழிகளில் செல்ல நான் விரும்பலை. நீங்க விருப்பப்படுகிற நினைவையா இருந்தாலும் பரவாயில்லப்பா, தர்ஷிச்சுக்கு போறது தேவையில்ல. இன்னைக்கு கடல் என்னுடைய படகு அமுங்கி போயிருக்குது, ஆனா இன்னைக்கு முடிவெடுக்கிறேன், நீங்க சொல்ற வழியில நான் நடக்க விரும்புறேன். யோனாவுக்கு ஆண்டவர் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு. மீனுக்கு வயிற்றுல வச்சு 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அப்பா ஒழுங்கா கீழ்ப்படிஞ்சா உன் வாழ்க்கை, இல்லையா இதே மீனுக்கு வயிற்றுலே உன்னை லாக் பண்ணி போட்டுருவேன். யோனா சொல்லியிருப்பான், அப்பா ஆண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, நான் செஞ்சது தப்பு தான், நான் நினிவேக்கு போக வேண்டிய நான் தர்ஷீசுக்கு கிளம்புனது தப்பு தான், மன்னிச்சிருங்க. 3வது நாள் ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவனை எடுத்து வெளியே போட்டார். தர்ஷீஷில் போய் ஊழியம் செய்ய, நினிவேல போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் அன்றைக்கு பிழைத்தான் என்று வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. இன்னைக்கு தேவனுடைய பாதையில் தேவன் காட்டுகிற வழியில் நீங்கள் நடப்பீங்கன்னா நிச்சயமாய் பரலோக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் லேகியோனை போல ஆயிரக்கணக்கான போராட்டம் உன்னை சுற்றி வந்தாலும், லேகியோனை போல லட்சக்கணக்கான பிரச்சனைகள் உன்னை எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிற 3 காரியங்களை காலை நேரத்தில் நான் பார்த்துருக்கிறோம். முதலாவது, தேவ ஆசீர்வாதத்தை, தேவ சமூகத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்கிற போராட்டங்கள் மாற வேண்டுமானால் the first experience we need to follow, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் மேட்டிமையை விட்டுட்டு கீழே இறங்கி வரணும். மன மேட்டிமை, தேவனுக்கு பிரியமில்லாத உயர்வான காரியங்களை யோசித்து கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறேன், மனத்தாழ்மையான வாழ்க்கையை வாழுகிறேன், உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகிறேன் அப்பா. யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது பார்க்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு லிமிட். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது மாத்திரம் லிமிட் வேண்டாம், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு லிமிட் வேண்டாம், தேவ சமூகத்தில் வேதம் வாசிக்கிறதுக்கு லிமிட் வேண்டாம். ஆனால் உலக பிரகாரமான எல்லா காரியத்திற்கும், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், செல்ஃபோன் டாக்ஸாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் ஒரு லிமிட் செட் பண்ணும். ஆண்டவரே இதுக்கு மேலே இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு மேலே இதை செய்ய போகிறதில்லப்பா, இதுக்கு மேலே தேவையில்லாத காரியங்களை பேச போகிறதில்ல. தேவ சமூகத்தில் லிமிட்டை செட் பண்ணுங்க. 3வது பார்க்குறோம், ஆண்டவருடைய திசையில் உங்கள் வாழ்க்கையை திருப்புங்க. தேவன் எதை விரும்புகிறார்? ஆண்டவருக்கு இந்த வழி பிடிக்குமா அந்த வழியில் போயிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான வழியில் ஒரு நாள் நடக்காமல், சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், சில காரியங்களை செய்யாமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அப்படி வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரை என்னை நீர் ஆசீர்வதியுமாப்பா. ஆண்டவரே இந்த வசனத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழும்படியாக விரும்புகிறேன் தகப்பனே. ஆண்டவரே ஒருவேளை இவ்வளோ நாளும் என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ கண்ணீரை பார்த்துட்டேன், லேகியோனை போல என்னை எதிர்த்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. குடும்பத்தினால் அவமானப்படுத்தப்பட்டோம், நண்பர்களால், சமுதாயத்தினால, ஆண்டவரை இருக்கிற ஜனங்களால், நம்பியிருந்தவங்களாலலாம் நாங்கள் கெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களை முழுசாக நம்புகிறோம்ப்பா, உங்களுடைய வார்த்தையை முழுசாக நம்புகிறோம். இன்னைக்கு நீர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும், உங்களுடைய வார்த்தையின் நிமித்தமாய் என் வாழ்க்கையில் ஒரு ஜீவன் உண்டாகும், பலன் உண்டாகும், புதிய வாழ்க்கை உண்டாகும் என்று நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் கேட்டால், அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை லேகியோனுடைய வாழ்க்கையில் இருந்த அவ்வளவு பிசாசுகளை ஒரு வார்த்தை காலி பண்ணினது போல இன்றைக்கு உங்கள் போராட்டங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.